ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது விடிபி கான்ஃபிகரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விடிபி கான்செப்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தாங்க இந்த விடிபி கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த விடிபி கான்செப்ட் ஒரு சிஸ்கோ ப்ராப்பர்ட்டி. இது L2 லேயரில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். பொதுவாக நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சுவிட்சையை மட்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், நிறைய சுவிட்சை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு சுவிட்சில் நம்ம ஒரு VLAN க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதே VLAN நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா சுவிட்சிலையுமே க்ரியேட் பண்ணணும். இந்த விடிபி கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு சுவிட்சிலும் நம்ம போய் VLAN க்ரியேட் பண்ண வேண்டாம். ஒரு சுவிட்சையும் நம்ம சர்வராகவும் ரிமைனிங் இருக்கிற எல்லா சுவிட்சையும் நம்ம கிளைண்ட்டாகவும் கான்ஃபிகர் பண்ணிட்டோம் அப்படின்னா VLAN கான்ஃபிகரேஷன் எல்லாமே ஒரு சுவிட்சில் இருந்து மற்ற எல்லா சுவிட்சுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். இந்த டிஸ்ட்ரிபியூஷனை தான் நம்ம விடிபி அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட சுவிட்ச் வெர்ஷன் 1 வெர்ஷன் 2ல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நார்மல் ரேஞ்ச் VLAN மட்டும்தான் சப்போர்ட் பண்ணோம். அதாவது VLAN 1லேருந்து VLAN 1005 வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். இன்கேஸ் நம்மளோட சுவிட்ச் வெர்ஷன் 3ல் இருந்துச்சுன்னா அது எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் VLANக்கு சப்போர்ட் பண்ணோம். அதாவது 1006ல் இருந்து 4094 வரைக்கும் அது சப்போர்ட் பண்ணோம். நம்ம விடிபி கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காமனாக ஒரு டொமைன் ஒன்று க்ரியேட் பண்ணணும். இருக்கிற எல்லா சுவிட்சுமே அந்த டொமைனில் ஜாயின் பண்ணணும். அப்போ தான் VLAN இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு சுவிட்சிலேருந்து இன்னொரு சுவிட்சுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். விடிபியில் மொத்தமாக 3 மோடு யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சர்வர் மோட், செகண்டு பார்த்திங்கன்னா கிளைண்ட் மோட், தேர்டு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் மோட். பொதுவாக எல்லா சுவிட்சிலுமே டிஃபால்ட்டாக விடிபி சர்வர் மோடில் தான் இருக்கும். அந்த விடிபி சர்வர் மோடில் இருந்தால் தான் எல்லா சுவிட்சிலுமே நம்ம VLAN க்ரியேட் பண்ணுவோம், டெலிட்டும் பண்ணுவோம், மாடிஃபிகேஷனும் பண்ணுவோம். இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு சுவிட்சே சர்வராகவும் ரிமைனிங் இருக்கிற எல்லா சுவிட்சுமே நம்ம கிளைண்ட்டாகவும் கான்ஃபிகர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த சர்வரில் மட்டும்தான் VLAN க்ரியேட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். விடிபி கிளைண்ட்டில் இருக்கிறதுல நம்ம எந்த ஒரு மாடிஃபிகேஷனுமே பண்ண முடியாது. இப்போ இந்த விடிபி சர்வரில் நம்ம ஏதாச்சும் ஒரு VLAN க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா விடிபி கிளைண்ட் சுவிட்ச் எல்லாத்துலேயுமே விடிபி அட்வர்டைஸ்மெண்ட் மூலயமா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நான் விடிபி சர்வரில் ஏதாச்சும் ஒரு VLAN நம்ம டெலீட் பண்ணாலும் விடிபி கிளைண்ட் மிஷினில் அந்த VLAN எல்லாமே டெலீட்டும் ஆகிடும். விடிபி டிரான்ஸ்பரண்ட் மோடோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விடிபி சர்வரில் நம்ம ஏதாச்சும் ஒரு VLAN க்ரியேட் பண்ணாலோ டெலீட் பண்ணாலோ அது விடிபி கிளைண்ட் மிஷினுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். விடிபி டிரான்ஸ்பரண்ட் மோடில் எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷனும் நடக்காது. ஜஸ்ட் அதோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விடிபி சர்வரில் ஏதாச்சும் ஒரு மாடிஃபிகேஷன் நடந்ததுன்னா ஜஸ்ட் விடிபி கிளைண்ட் மிஷினுக்கு ஃபார்வர்ட் மட்டும்தான் பண்ணோம். இதில் யூஸ் பண்ணுற எல்லா VLAN கான்ஃபிகரேஷனும் VLAN டேட்டா பேஸில் தான் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ விடிபி எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் 2 சுவிட்சு யூஸ் பண்ண போகிறேன். 2 சுவிட்சு போட்டுக்கிட்டேன். இந்த சுவிட்சு மேலே வச்சிங்க அப்படின்னா என்ன VLAN க்ரியேட் ஆகிருக்குன்னா எல்லாமே டிஃபால்ட் VLAN 1ல் தான் இருக்குது. இப்போது சேம் டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா கிராஸ் த்ரூ கேபிள் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு சுவிட்சில் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1லையும் செகண்ட் சுவிட்சில் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1லையும் கனெக்ட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு சுவிட்சை ஓப்பன் பண்ணி CLI மோடுக்கு போகிறேன். CLI மோடில் இப்போ யூசர் எக்ஸிக்யூஷன் மோடில் இருக்குது. இப்போ எனேபிள் கொடுத்து டேப் கொடுத்தீங்கன்னா எனேபிள்னு வந்துடும். இங்கே சுவிட்ச் ஆஷ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது யூசர் ப்ரிவிலேஜ் மோட். இங்கே போயிட்டு ஷோ VLAN, இப்போ என்னென்ன VLAN க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ டிஃபால்ட் VLAN 1ன்னு க்ரியேட் ஆகிருக்கு. FDDI டோக்கன் இந்த மாதிரி ஒரு 4 VLAN, டோட்டலாக 5 VLAN க்ரியேட் ஆகிருக்கு. இப்போது ஷோ கொடுத்து விடிபியில் என்னென்ன கான்ஃபிகரேஷன் இருக்குது பார்ப்போம். விடிபி ஷோ விடிபி ஸ்டேட்டஸ் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா விடிபி வெர்ஷன் 2, இப்போ இந்த சுவிட்ச் விடிபி வெர்ஷன் 2ல் இருக்குது. விடிபி வெர்ஷன் 1 and 2ல் இருந்துச்சு அப்படின்னா அந்த சுவிட்சு பார்த்திங்கன்னா நார்மல் VLAN ரேஞ்சுக்கு தான் சப்போர்ட் பண்ணோம். அதாவது VLAN 1லேருந்து 1005 வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். விடிபி வெர்ஷன் 3 சொல்லி இருந்துச்சுன்னா அது எக்ஸ்டெண்டட் VLANக்கு சப்போர்ட் பண்ணோம். அதாவது 1006லேருந்து 4096 வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா விடிபி
ஆப்ரேட்டிங் மோட் டிஃபால்ட்டாக எல்லா சுவிட்சுமே நம்மளுக்கு சர்வர்னு தான் இருக்கும். இன்கேஸ் நம்மளுக்கு கிளைண்ட்டு வேணும் அப்படின்னா நம்ம கிளைண்ட்டை அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இங்கே சர்வர் இருந்தால் மட்டும் தான் நம்ம VLAN க்ரியேட் பண்ண முடியும். நம்ம விடிபி மோடு வந்து கிளைண்ட்டாக மாற்றிட்டோம்னா அதில் நம்ம VLAN க்ரியேட் பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது, மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா விடிபி டொமைன் நேம் நல்லில் இருக்கும். நம்ம டொமைனை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே டொமைன் நேம் வந்துடும். இப்போது கான்ஃபிகரேஷன் மோடுக்கு போகலாம். இப்போது VLAN க்ரியேட் பண்ணலாம். VLAN 10 நேம் HR சொல்லி கொடுக்குறேன். இப்போ எக்ஸிஸ்ட் கொடுக்குறேன். இப்போ இன்னொரு VLAN க்ரியேட் பண்ண போகிறேன். VLAN 20 சொல்லி க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நம்ம VLAN க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விடிபி நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். இது கான்ஃபிகரேஷனுக்கு மோடுக்கு போய்க்கோங்க. இப்போ கான்ஃபிகரேஷன் மோடில் போயிட்டு விடிபி டொமைன் sharebits.com சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன டொமைன் நேம் வேணுமோ அந்த டொமைன் நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்து என்டர் அடித்தோம் அப்படின்னா சேஞ்ச் விடிபி டொமைன் நேம் ஃப்ரம் நல் ஸ்டேட் டு sharebits.com சொல்லி சேஞ்ச் ஆகிடும். முன்னாடி நம்ம கான்ஃபிகரேஷனில் பார்த்தோம் அப்படின்னா நல் ஸ்டேட்டில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டொமைனுக்கு அசைன் ஆகிடுச்சு. இப்போது விடிபி மோட் கிளைண்ட்டாக சர்வராக சொல்லி அசைன் பண்ணோம். இந்த சுவிட்சை நான் சர்வர்னு அசைன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி இது சர்வர் மோடில் இருக்கிறதுனால நம்ம சர்வர் சொல்லி அசைன் பண்ண வேண்டாம். இருந்தாலும் ஒரு வாட்டி சர்வர்னு கொடுத்துக்கோங்க. விடிபி மோட் சர்வர் இப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டிவைஸ் மோட் ஆல்ரெடி விடிபி சர்வர் சொல்லி வந்துடும். மறுபடியும் விடிபி பாஸ்வேர்ட் 123 அப்படின்னு கொடுங்க. இந்த விடிபி பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா விடிபிக்குன்னு தனியாக ஒரு டேட்டா பேஸ் கிடையாது. இது VLAN டேட்டா பேஸுக்கு தான் இந்த பாஸ்வேர்ட் செட் ஆகும். இப்போ என்டர் அடிக்கிறேன். எங்கே பார்த்தீங்கன்னா செட்டிங் டிவைஸ் VLAN டேட்டா பேஸ் பாஸ்வேர்ட் டு 123 இந்த VLAN டேட்டா பேஸில் தான் இந்த பாஸ்வேர்டு வந்து செட் ஆகும். இப்போ நம்ம எல்லாமே க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது டு ஷோ VLAN சொல்லி கொடுங்க. டு ஷோ VLAN கொடுத்தீங்க அப்படின்னா 1020 இது எல்லாமே க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது டு ஷோ விடிபி ஸ்டேட்டஸ் இப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா sharebits.com சொல்லி டொமைன் நேம் வந்துடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு சுவிட்சில் போயிட்டு அதில் என்னென்ன டீட்டெயில் இருக்குது சொல்லி பார்க்கலாம். இப்போது சுவிட்ச் 2ல் போகிறேன். இப்போ நான் CLI மோடுக்கு போகிறேன். என்டர் அடித்தோம் அப்படின்னா யூசர் எக்ஸிக்யூஷன் மோடில் இருக்கும். எனேபிள் கொடுத்து யூசர் ப்ரிவிலேஜ் மோடுக்கு வந்துட்டோம். இங்கே ஷோ VLAN அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக 5 VLAN க்ரியேட் ஆகிருக்கு. அதோட டீட்டெயில் மட்டும்தான் இருக்கும். ஸ்பேஸ் கொடுத்து ஷோ விடிபி ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போது வெர்ஷன் 2 சொல்லியிருக்கு. விடிபி ஆப்ரேட்டிங் மோட் சர்வர்னு இருக்குது. விடிபி டொமைன் நேம் நல் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ அந்த சுவிட்சை நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணமோ அதே போல் இதை கான்ஃபிகர் பண்ண போகிறோம். பட் ஏதாச்சும் ஒரு சுவிட்சு தான் நம்ம சர்வராக வைக்க போகிறோம். மற்ற எல்லா சுவிட்சுமே நம்ம கிளைண்ட்டாக கான்ஃபிகர் பண்ண போகிறோம். இப்போது கான்ஃபிகரேஷன் மோடுக்கு போகலாம். கான்ஃபிகர் டெர்மினல் கொடுத்து விடிபி டொமைன் sharebits.com சொல்லி கொடுக்குறேன். இது கொடுத்ததுக்கப்புறம் சேஞ்சிங் விடிபி டொமைன் நேம் ஃப்ரம் நல் ஸ்டேட் டு sharebitsனு மாறிடுச்சு. நாங்கள் சர்வர் டொமைனோட மோடு வந்து சர்வர்னு அங்கே கொடுத்துட்டேன். இங்கே வந்து நான் கிளைண்ட்டாக கொடுக்க போகிறேன். விடிபி மோட் கிளைண்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா செட்டிங் டிவைஸ் டு விடிபி கிளைண்ட் மோடுக்கு மாறிடுச்சு. இப்போது விடிபி பாஸ்வேர்ட் 123 அப்படின்னு செட் பண்ணிவிட்டு அப்படின்னா இந்த VLANக்கு பாஸ்வேர்ட் செட் ஆகிடும். இங்கே நான் VLAN க்ரியேட் பண்ணி பார்க்குறேன். VLAN 30 சொல்லி நான் கொடுக்குறேன். 30ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா விடிபி VLAN கான்ஃபிகரேஷன் நாட் அலோட் வென் டிவைஸ் இஸ் கிளைண்ட் மோட். நீங்கள் கிளைண்ட் மோடில் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் VLAN க்ரியேட் பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது, மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. விடிபி சர்வர் மோடில் எந்த சுவிட்ச் இருக்கோ நீங்கள் அதில் தான் VLAN க்ரியேட் பண்ண முடியும்.
டெலீட் பண்ண முடியும், மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். இப்போது சுவிட்ச் டு சுவிட்ச் கனெக்டாக இருக்கிறதுனால அந்த மோடு எல்லாமே ட்ரங்க் மோடுன்னு சொல்லுவோம். எண்டு சிஸ்டம் கனெக்டாக இருந்ததுன்னா அது ஆக்சஸ் மோடுன்னு சொல்லுவோம். இன்னும் இங்கே நம்ம இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு ட்ரங்க் மோடுன்னு கான்ஃபிகர் பண்ணலை. அது கான்ஃபிகர் பண்ணால் தான் இந்த VLAN எல்லாமே கிளைண்ட் சுவிட்சுக்கு வரும். இப்போ இன்டர்ஃபேஸ் மோடுக்கு போகிறோம். இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1ன்னு கொடுக்குறேன். 1ல் சுவிட்ச் போர்ட் மோட் ட்ரங்க்னு கான்ஃபிகர் பண்ணுறேன். இப்போது டவுன் ஸ்டேட்லேருந்து அப் ஸ்டேட்டுக்கு மாறிடுச்சு. இப்போ நான் அந்த சுவிட்ச்லேயும் போயிட்டு இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1ல் போயிட்டு சுவிட்ச் போர்ட் மோட் ட்ரங்க் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது கிளைண்ட் VTP சுவிட்சில் போயிட்டு ஷோ பண்ணி பாருங்கள். டு ஷோ VLAN இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம VTP சர்வரில் க்ரியேட் பண்ண VLAN எல்லாமே இதுக்கு வந்துடும். இந்த சுவிட்சில் நம்ம எந்த VLANமே க்ரியேட் பண்ணல. நான் மறுபடியும் VLAN 40 அப்படின்னு கொடுத்தாலும் என்னால் இதில் க்ரியேட் பண்ண முடியாது. இப்போ நான் சுவிட்ச் 1ல் போயிட்டு VLAN க்ரியேட் பண்ணுறேன். VLAN 50 சொல்லி க்ரியேட் பண்ணுறேன். இங்கே க்ரியேட் பண்ணது எனக்கு இந்த சுவிட்சில் பார்த்திங்கன்னா ஷோவாக இருக்கும். டூ ஷோ VLAN அப்படின்னு கொடுத்திங்கன்னா இப்போ இந்த சுவிட்சில் நம்மளுக்கு அந்த VLAN வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் 2-3 சுவிட்சையை போட்டு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் எதனா டவுட் எதனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் போடுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.